ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை கலாத்தியர் 3 அதிகாரம் 8 Galatians chapter 3 verse 8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசத்தினாலே புறஜாதிகள் நீதிமான்களாக்கப்படுவார்கள் என்று வேதம் முன் அறிவித்தது. The word of God foresaw that the Gentiles will be justified by their faith. So through Abraham, Gentiles were justified through their faith on God. Because Abraham, he believed on God. He followed the instructions of God. That is the reason we know he believed on God. So his faith is more important than anyone's faith in this world. Through him, all Gentiles will be justified through their faith. We need to understand it is not necessary that you should be born in Jerusalem or you should be born as a Jew. But when you have faith on our Lord Jesus Christ, he will justify you as a righteous person. He will qualify you to inherit the blessings of God's children. Only your faith is going to qualify you for the eternal kingdom. There are many people, they believe on many other things which are not going to help them, which are not going to bless them, which are not going to take them to heaven. But the belief that you and me have on Jesus Christ is going to qualify us as righteous people. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நிச்சயமாக அவர் இருக்கிற இடத்துல நாமும் இருக்க போகிறோம். அவர் கொடுக்க போகிற பரலோகத்துல நாமும் வாசம் பண்ண போகிறோம். அதுதான் உண்மை. இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களில் அநேக மனிதர்கள் உலக பிரகாரமான காரியங்களிலே உழன்று கொண்டிருக்கிறார்கள். Many people in this world are believing many things which are not going according to the word of God. But Abraham, he followed according to the instructions of God, and he left his own country, and he left his own nation and his people. That is why God justified him as the father of faith. We are followers of our Lord Jesus Christ. We are children of God. We are also justified through Abraham by our faith on God. Believe it. God is going to bless you. ஆண்டவரை விசுவாசியுங்க. உங்கள் விசுவாசம் உங்களை நீதிமான்களாக மாற்றுகிறது. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி பெற்று அதை நீங்கள் பெற்று வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமான்களாக்கப்படும்படிக்கு நீர் எங்களோடு பேசின தயவிற்காக ஸ்தோத்திரம். இதை தேவனுடைய வார்த்தை முன்னறிவித்ததை அதை அறிந்து ஆபிரகாம் உம்மை பின்தொடர்ந்தது நிமித்தமாக அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அதே போல நாங்களும் இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உம்மை பின்தொடர்ந்து நீதிமான்களாக்கப்பட கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.